உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன்கிற கிரகம் எங்கேயாவது இருந்து அது பக்கத்தில் 0 டிகிரியிலேருந்து 2 டிகிரிக்குள்ளே அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்தாவோ, இல்லை 29 டிகிரியிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே அப்படி மென்ஷன் ஆயிருந்தாவோ, இந்த மாதிரி அதாவது 0 to 2 டிகிரிக்குள்ளே 28 to 30 டிகிரி இப்படி இருந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் அவரோட வீடை பற்றியும் அவர் இருக்கிற வெஹிக்கிளை பற்றின கேள்விகள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சதா எப்போ பார்த்தாலும் அந்த குழப்பம். அது மட்டும் இல்லாமல் இவர் குடும்பத்தில் தொடங்கி வேலை பார்க்குற இடம் வரைக்கும் எப்பயுமே மனம் சார்ந்த பிரச்சனை ஒரே குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக இது இருக்கும், எப்பயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண், சளி பிரச்சனை, சுவாச பிரச்சனை, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவருக்கு லைஃப்பில் ஒரு டைமாவது ஃபேஸ் பண்ணி வருவார். இவர் குடும்பத்துலேயும் இது சார்ந்த நோய்கள் கண்டிப்பாக யாருக்காவது இருக்கும். இவர் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரு, டிரான்ஸ்போர்ட்டு, வெளிநாட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஃபீல்டில், இந்த மாதிரி இதில் இவர் லைஃப்பில் நான் சொன்ன லைனில் இவர் ஒரு டைமாவது ஒர்க் பண்ணியிருப்பார். இவரோட லைஃப் கரியரில் இவரோட குடும்பத்துலையும் யாராவது இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு எப்போதையும் ஒரு நிம்மதியற்ற மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இவரும் இந்த ஜாதகரும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மற்றவங்களோட விஷயத்தில் இவராக போய் இன்வால்வ் ஆகிறாரு. அதனால ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகி அது மூலிமா ஒரு மிகப்பெரிய சண்டையில் முடியும். அதே மாதிரி இவர் மற்றவங்ககிட்ட எப்பயுமே சதா புலம்பிக்கிட்டே இருப்பார். என்னோட வாழ்க்கை மாதிரி மிகப்பெரிய கஷ்டம் வேறு யாருக்குமே இல்லைங்கிற மாதிரி மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்க தலையில் மிகப்பெரிய ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இவர் எல்லாத்தையும் பேசிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இவங்க அம்மாவுக்கு எப்பயுமே இவரோட லைஃப் ஃபுல்லாகவே இவங்க அம்மா உடல்நலமும் ப்ளஸ் இவங்க அம்மாவுக்கு லைஃபே ரொம்ப சிரமமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையில் இவர் அம்மானாலேயும் இவரோட கல்யாணம் பண்ணிக்கிறோட ஒய்ஃபோட அம்மானால் மாமியார்னாலையும் மிகப்பெரிய சிக்கலையும் மன நிம்மதியும் லைஃப் லாங் இழந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனசில் நிம்மதி இல்லாமல் எப்பயுமே மனம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி மனம் நிம்மதியற்ற சொல்லலாம். இவருக்கு வீடு இருக்கும், வெஹிக்கிள்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் விளிம்பு நிலையில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும்.